அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். துக்கித்து உட்கார்ந்திருந்தவர் இயேசுவுக்கு நீ படகை கொடு, நீ துக்கப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், உன் வாழ்வை இயேசுவுக்கு தா, இயேசுவை உன் இருதயத்துக்குள்ள வச்சுக்கோ. இயேசு உன்னில் ஜொலிப்பாராக, பிரதிபலிப்பாராக. உலகம் உன்னில் இயேசுவை பார்க்கட்டும். நீயோ அவர் சொல்வதை கேளு, அவர் உபதேசம் பண்ணுவதை செவிசாய்த்து கேளு. கடைசியா உன்னை பார்த்து சொல்லுவார், நீ கலங்காத, நீ சோர்ந்து போகாத, நீ போய் வலைய போடு, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம். இடம் போதாத அளவுக்கு ஆசீர்வாதம், எடுக்க எடுக்க குறையாத ஆசீர்வாதம். உன் பணம் பெருகும், உன் அப்பம் குறையாது, உன் தண்ணீர் வற்றி போவதில்லை, உன் வீட்டில் தேவ மகிமை தங்கி இருக்கும். அது ஒரு மக்னாயீம் என்று அழைக்கப்படும், அது ஒரு ஏல் பெத்தேல் என்று சொல்லப்படும். தேவதூதர்கள் இறங்கி ஏறி இறங்கி வருவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். அதற்கு எதிர்பதம் என்ன தெரியுமா? நீ சாபத்தை காணாதிருப்பாய். பல சபிச்சாங்க உன்னை, பல சபிச்சாங்க உன்னை. இந்த சாபம் உன் தலைமையில தங்காது, உன் வீட்டில் தங்காது. ஐயோ யாரும் சபிச்சாங்களே என்று கலங்கி போகாதே. வேளை உன் வாழ்க்கையில் நீ செய்த செய்கைகள், பேசிய பேச்சுக்கள், அப்போ நீ உன் இருதயத்திலே இருந்த வேகத்தின் நிமித்தம் செய்த பல கிரியைகள், பாவநாச கிரியைகள் நிமித்தம் பலருடைய பேச்சு உன்னை சபித்திருக்கலாம். இந்த சாபம் உன்னில் பற்றவே பற்ற. கர்த்தர் உன்னை சொலிக்கப்படுவார், ஆசீர்வதிப்பார். அவர் எதற்கு தெரிந்து கொண்டார் என்றால் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு.